இதெல்லாம் கோல்டு பிளேட்டட் சில்வரில் வரக்கூடிய பெண்டன்ட் டிசைன்ஸு. வெயிட் வந்து 1 கிராம்லேருந்து 3 கிராம் சில்வரில் பண்ணியிருக்காங்க. இன்னும் 6 to 8 கிராமில் உங்களுக்கு வந்து ஆன்டிக் டிசைன் மாதிரி டபுள் சைடில் கூகுற மாதிரி பெண்டன்ட் கலெக்ஷன்ஸுமே வீடியோவில் காமிச்சிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கெலாம் மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்றதையும் வீடியோ நடுவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இது வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் உருவம் மாதிரி இருந்தது. 3.5 கிராம் வெயிட்டில் இருந்தது. இப்போ நம்ம சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சில்வர் வெயிட்டு தான் சொல்லிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லோ கோல்டு பாலிஷில் தான் பண்ணியிருக்காங்க. இதிலே சில டிசைன்ஸ்லாம் ஆன்டிக் பாலிஷ் கொடுத்தும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மயில் டிசைனு எனாமல் வச்சு வந்திருக்கு. அதே மயிலுக்கு என்ன கலர் வருமோ அதே எனாமலில் பண்ணியிருக்காங்க. வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு எல்லாமே. இந்த பெண்டன்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மன் உருவம் வர மாதிரி அதில் வந்து சாரீ கூட அவ்வளோ பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இந்த பெண்டன்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முருகர் டிவோட்டிஸ்க்காகவே பண்ண மாதிரி இருந்தது. வேல் பின்னாடி வந்து மயில் இருக்க மாதிரி நல்லா நேச்சுரல் டிசைனாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு சாமி உருவங்கள் வர மாதிரி இருந்தது இந்த கலெக்ஷன்ஸில். இன்னும் உருவங்கள் இல்லாமல் கூட நிறைய ஃபேன்சி பெண்டன்ட் டிசைன்ஸுமே வந்துக்கிட்டே இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் கான்செப்டில் ஒரு ஃப்ரேம்குள்ளே சாமி உருவம் இருக்க மாதிரி அகைன் மகாலட்சுமி அம்மன் தான். லோட்டஸ் கலர் கூட அவ்வளோ ப்ராம்ப்டாக நல்லா பிங்க் கலர் சூப்பராக தெரியுது. ஸோ உங்களுக்கு பர்டிகுலர் டிசைனுக்கு வந்து இந்த சில்வர் வெயிட் தெரியும்னா வீடியோ நீங்கள் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்குறது வந்து ஓம் டாலர் கூட நிறைய லேடிஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ட்ஸ், முக்கியமாக ஜென்ட்ஸ் தான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போது லேடிஸுமே நிறைய பேர் முருகர் டிவோட்டிஸ்ன்றதுனால 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் எந்த வித எனாமலும் கிடையாது. அப்படியே நம்ம ஷார்ட் செயின்லேயோ இல்லை மீடியம் செயின்லேயோ கோக்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு கோல்டு பெண்டன்ட் எப்படி இருக்குமோ அதே லுக்கில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துர்காதேவி டிசைன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி ஃப்ளாரல் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேல் மாதிரியே அப்படியே அதே வேல் மாதிரியே அது நடுவில் முருகர் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. முருகர் கழுத்தில் போட்டிருக்க அந்த மாலையோட அந்த கலர் கூட அப்படியே அழகாக தெளிவாக தெரியுது. எல்லாமே 3D எஃபெக்டில் தாங்க இருக்குது. நியூ கலெக்ஷன்ஸ்ன்றதுனால இப்போ லேட்டஸ்ட் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இது அப்படியே ஃபுல் முருகர் அப்படியே உங்களுக்கு இந்த மூலஸ்தானத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்ப்போம் இல்லையா, அந்த ராஜாலங்காரம்லாம் பண்ணி அந்த முருகர் அதே மாதிரி டிசைனில் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு அந்த மகாலட்சுமி அம்மனையும் பண்ணியிருக்காங்க அந்த பெண்டன்ட் டிசைனு. இல்லைங்க கொஞ்சம் கூட உருவம் இல்லாமல் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயில் டிசைன் கூட நம்ம வாங்கிக்கலாம். பேர்ட் மோட்டிவ் தான் இருக்குது. அதுவுமே நல்ல ஒரு ரெட் ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டி நகர் சரவணா எலைட்டில் மெயின் பில்டிங்கில் 5th ஃப்ளோரில் உள்ள கலெக்ஷன்ஸ். நேற்று கூட ஒருத்தவங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, சரவணா எலைட்னு சொல்கிறீங்க பட் டெஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த உஸ்மான் ரோட் வேறு அட்ரஸ் போட்டிருக்கே அப்படின்னு கேட்டீங்க. சரவணா தங்க நகை மாளிகைன்னு போட்டிருக்கேன்னு கேட்டீங்க. எல்லாமே சேம் தாங்க. 3 பில்டிங் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். அதில் வந்து மெயின் பில்டிங்கில் தான் இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு எல்லா கடையும் ஒன்று தான். அது உங்களுக்கு நான் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்து பார்க்குறது வந்து டபுள் சைட் கோக்குற மாதிரியான ஆன்டிக் பெண்டன்ட் டிசைனு. இதில் கீழெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் லுக்கில் இந்த ஸ்டோன்ஸ் பதிச்சு பண்ணியிருக்காங்க. சைட்லேயுமே 2 லீஃபி பேட்டர்னில் க்ரீன் கலர் இந்த பெரிய ஸ்டோன் வர மாதிரி பதிச்சு பண்ணியிருக்காங்க. பின்னாடி க்ளோஸ்டு செட்டிங் கிடையாது, ஓப்பன் செட்டிங்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 கிராமில் வந்துருந்தது. இதில் 2 பிங்க் கலர் வர மாதிரி 2 டிசைனு. அதில் பிங்க் கலர் கூட வீடியோவில் காமிச்சிருக்கேன். சைடில் அந்த லீஃபி பேட்டர்ன் இருக்குல்ல, அதில் பிங்க் கலர் வரும். அதுவுமே வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து 8 கிராம் சில்வரில் வந்திருந்ததுங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மேம், மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ வரும் இந்த டவுட்டு தானே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 150லே மேக்கிங் சார்ஜஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. ஸோ ஒருத்தர் கூட கேட்டிங்க எப்படி இதுக்கு ப்ரைஸ் கேல்குலேட் பண்ணுறதுன்றத. உங்களுக்கு வந்து சில்வர் ரேட், அன்னைக்கான சில்வர் ரேட்டு
ப்ளஸ் உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்ந்து பே பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா பவழம் 2 சைட்லேயும் சூப்பர் பவழம் வச்ச மாதிரியான டிசைனு. ஷார்ட்ஸில் காட்டிருந்த போது நிறைய பேர் இது பற்றி கேட்டிருந்தீங்க. இது 2 சைடுமே செமி ப்ரீஷியஸ், அது வந்து ரியல் கிடையாது, செமி ப்ரீஷியஸ் பவழம் தான் அதில் பதிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி டிசைனில் கூட இருக்குது. ஷார்ட் செயினில் கூட நீங்கள் கோத்தி யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் டீனேஜ் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அகைன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் ஓம் டிசைன் இந்த மாதிரி வேல் டிசைன் போட்ட மாதிரியும் இருக்குது. அது கூட நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிக்கலாம். இப்போ கோல்டில் வாங்க போனோம்னா 3 கிராமே வந்து உங்களுக்கு எப்படியுமே ஒரு 30,000 40,000 ப்ளஸ் அந்த சேதாரம்லாம் போட்டால் ஒரு 50,000 அந்த மாதிரி வரும். பட் இந்த மாதிரிலாம் நம்ம சில்வரில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா போத் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இது மெயினாக வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த மாடல். பியர்லி எல்லோ கோல்டு மாதிரி உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் சில்வரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரீசேல் வேல்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் வந்து இதை உடனே போய் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ 50% தான் கிடைக்கும். அவள் ஒரு 5 இயர்ஸ் கழித்து மாற்றும் போது இன்றைக்கி என்ன ரேட் கொடுத்து வாங்குகிறோமோ அதே ரேட்லேயே நம்ம வந்து ரீசேல் வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. அதே ரேட்டில் மாற்றிக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து மயில் டிசைன்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, வேல் ப்ளஸ் மயில் போட்ட மாதிரி. இது வந்து கிருஷ்ணர் டிசைனுங்க. இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் அது கிருஷ்ணர் முகம் மட்டும் அப்படியே புல்லாங்கழல் வச்சு ஊதுற மாதிரியான டிசைனு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. லீஃபுக்கு மட்டும் ஒரு க்ரீன் கலரில் எனாமல் கொடுத்து பண்ணியிருக்காங்க. முகம்லாம் வந்து உங்களுக்கு அழகாக தெளிவாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவர் நெத்தியில் போட்டிருக்க அந்த நாமம் கூட இந்த ரெட் கலர் அழகாக உங்களுக்கு தெரியுது. ஸோ பின்னாடியுமே க்ளோஸ்டு செட்டிங்லாம் கிடையாது, லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குறது வந்து ஆஞ்சநேயரா இல்லை பரசுராமரா, இது என்ன சாமி உருவம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாரும் கிளியராக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். பார்க்குற வியூவர்ஸ் கூட அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஆஞ்சநேயர் அந்த இது போடணும்னு கூட ஆசைப்படுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு ரெட் ஆன்டிக் மாதிரி இருக்குது, பட் அந்த எனாமல் அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு தான், ஒரு 1.25 கிராமில் சில்வரில் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்ல ஒரு க்ரீன் கலர் சைடில் வச்ச மாதிரி அந்த மாதிரி டபுள் சைட் கோக்குற மாதிரியான ஒரு பெண்டன்ட் கலெக்ஷன்ஸு. அதை சுற்றி அந்த ரவுண்ட் பெண்டன்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து அழகாக நல்லா பார்க்குறதுக்கு ஒரு டைமண்ட் லுக் ஜுவல்லரி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு டைமண்ட் பெண்டன்ட் கோத்தா எப்படி இருக்குமோ அந்த லுக்கில் இருந்தது. இதுதான் அது ஒரு க்ரீன் கலரு, இது ஒரு பிங்க் கலர். இதில் எது வேணுமோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எலிகண்ட்டாக உங்களுக்கு ஒரு மீடியம் செயினில் கோத்தா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கோல்டு செயின்லேயே கோக்கலாம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா எங்களுக்கு வந்து சில்வரில் கூட செயின் வேணும், இதே மாதிரி கோல்டு பிளேட்டடில் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நம்ம நேரில் விசிட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மயில் டிசைன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பெருசாகவே இருந்தது, பார்வையாகவுமே இருந்தது இந்த பெண்டன்ட் டிசைனு. வெயிட் என்னென்னு பார்க்கலாமா? இதுவுமே வெயிட் வந்து 3 கிராம் சில்வரில் தாங்க இருந்தது. ஸோ இன்றைக்கான கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. வெள்ளியில் கோல்டு பிளேட்டட் சில்வரில் உங்களுக்கு பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் காமிச்சேன். இன்னும் கூட உங்களுக்கு வந்து கோல்டு பிளேட்டட் சில்வரில் ஸ்டோன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.